Hello friends, welcome to our channel. நான் உங்க chef Ramkumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த சம்மர் ஸ்பெஷல்ல சேமியா பங்களா பாத்தா எப்படி செஞ்சது பார்க்க போறோம். அதாவது தயிர் சேமியா எப்படி செஞ்சது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேமியா பங்களா பாத்துக்கு நல்ல குவாலிட்டியான சேமியாவா பார்த்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சேமியாவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேமியா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைன் பண்ணிடலாம். சேமியா ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா அந்த குழகுழப்பு தன்மை நிறையா இருக்காது, சேமியெல்லாம் ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறோம். இப்போ பாருங்கள் நல்லா பொலன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மில்க் ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 300 ml தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேமியா மிக்சிங்கில் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கர்டும் சேமியாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இந்த சேமியா மிக்சிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே கார்னிஷுக்கு பிளாக் கிரேப்ஸும் பொமக்ரேனட்டும் நல்லா அரேஞ்ச் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை சில்லரில் 1 hour வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு நல்ல சில்லுன்னு சேமியா பங்களா பாத் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா பங்களா பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.